ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ ஷோ. இது ஒரு பிரில்லியன்ட் கேம் அகைன். இந்த ரெண்டு டீமும் கடைசி பால்ல தான் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு ரெண்டு கேமை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்எஸ்ஜி ஒரு பக்கம், ஜிடி ஒரு பக்கம். 3:30 கேம் எக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் நடக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸ் என்ன, என்ன மாதிரி காம்பினேஷன் ஆட போறாங்க, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போது, ஏக்கானா ஒழுங்கா பிஹேவ் பண்ணுமா இல்ல இதுவுமே வந்து ஒரு டவுன் த ஒயர் கேமா இருக்க போதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, போன மேட்ச் பாத்தீங்கன்னாலும் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்கானாவா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், முதல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆயிடும். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ சா. டிசி சீரியஸ் ட்ரபிள். 26/4. அங்கேருந்து ஒரு 130 ரன் பார்ட்னர்ஷிப் ரிஸ்வியும் ஸ்டப்ஸும். ஸோ இந்த பிச்சிலையும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இன்னொன்று, அந்த நார்மலா வந்து 205 210 வேணும்னு சொல்லுவேன். ஆனா டே கேம்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15 ரன்னு கம்மி ஆயிடும். இருந்தாலும் உங்களுக்கு 180 ஜிடி மாதிரி ஒரு டீமுக்கெல்லாம் இப்ப எல்எஸ்ஜி பேட்டிங் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 190 ஜிடியோட நீங்க அடிக்கலைன்னா டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். அந்த டாப் 3ல ஒருத்தங்க யாராவது 40 பால் ஆடிடுவாங்க. அப்படிங்கும்போது 185 190 பிகம்ஸ் பேராமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாருங்க. போன வருஷம் ஐபிஎல்ல 2 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. the one match that has been played after that such a precarious situation, Delhi won. ஸோ இங்கேயும் நான் என்ன சொல்லுவேன், win the toss and bowl first அப்படின்னுவேன். ஏன்னா ஃபார் a reason the pitch gets better to bat on. டே கேம்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு. 205 வின்னிங் ஸ்கோர் வந்து அண்டர் லைட்ஸ், அதாவது டே நைட் கேம்லங்கும் போது, டே நைட்டுங்கும் போது டெஃபினட்டா ஒரு 15 to 20 ரன்ஸ் குறைஞ்சிரும். பட் 185 to 190 நீங்க அடிச்சே ஆகணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்ப வந்து பவர் பிளே வந்து 50 ரன்னுன்றது இப்ப மத்த குளோபல் லீக்லாம் 6 ஓவர்ல 50ன்னா நல்ல ஸ்டார்ட். கயானால 6 ஓவர்ல 50 ஜெயிச்சிருவீங்க நீங்க மேட்ச. ஸோ இப்ப இங்க வந்து 6 ஓவர்ல 50 அப்படின்னாலே என்னடா இருந்தாலும் 50 சொல்றான் அப்படி, அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிடுச்சு. இங்க நீங்க அப்படிதான் ஆடணும். இந்த ஃபர்ஸ்ட் பர்டிகுலரா உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி எ டே அண்ட் நைட் கேம். இந்த 6 ஓவர்ல 50 ரன் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 32 ரன்னு செகண்ட் பேஸ்ல ஒரு 82 to 85. அதுக்கப்புறம் இந்த 11th ஓவர்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஆக்சலரேட் பண்ணணும். 82 to 85 வந்துச்சுன்னா கடைசி 10 ஓவர்ல ஒரு ஃபேஸ்ல 50, இன்னொரு ஃபேஸ்ல 55 வந்துச்சுன்னா யூ வில் கெட் டு தட் 185 190 டெஃபினட்டா எக்கானால ஒரு டே நைட் கேம்ல எனக்கு தெரிஞ்சு இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. சீமர்ஸோட எக்கானமி 9.85, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.36. both will come to the party. பெருசா சீமர்ஸ் இஸ் கோயிங் டு டாமினேட், ஸ்பின்னர்ஸ் இஸ் கோயிங் டு டாமினேட். மற்றதெல்லாம் ஸ்பின் எக்கானமி பெருசா சொல்லுவேன், இங்க ஸ்பின் எக்கானமி எல்லாம் சொல்லவே மாட்டேன். தட் இஸ் ஹவ் இட் கோஸ். இப்ப வந்துட்டு என்ன சொல்றது உங்களுக்கு, இந்த மாதிரிதான் ட்ரெண்ட் வந்து இங்க போயிருக்கு. இப்ப குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லெவன் சொல்றேன். ஐ எம் த ஒன் who wanted them to strengthen their lower order to get Jason Holder in. But unfortunately, அவங்க 3 இந்தியன் சீமர்ஸ் become a little bit expensive. இப்போ நீங்க ககிசோர் ரபாதா மேல கைய வச்சீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a problem for you. டேலண்டட் அசோக் சர்மா ரன்னு கொடுக்குறாரு. வெரி டேலண்டட் ரிலையபிள் சிராஜ் ரன்னு கொடுக்குறாரு. பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்து ரன்னு கொடுக்குறாருங்கும் போது ககிசோர் ரபாதா மேல நீங்க கை வைக்க முடியாது. அதை வச்சிருந்தா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் முன்னாடியே பண்ணிருக்கணும். இப்ப நீங்க பண்ணவே முடியாது அதை, அன்பார்ச்சுனேட்லி. ஒன் குட் திங் வாட் தே டிட் இஸ் டு புஷ் வாஷிங்டன் சுந்தர் அப். ஸோ தட் இஸ் கோயிங் டு லென்தன் தேர் பேட்டிங் ஆர்டர். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு சொல்றேன். யூ ப்ளீஸ் கரெக்ட் மீ ஆர் ஆட் ஆன் சம்திங் இஃப் யூ ஃபீல் டு மேக் இட் லுக் பெட்டர். சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர் அட் 4. வாஷிங்டன் சுந்தர் அட் 4. அவங்க இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, குமார் குஷாகராவை 5ல வச்சுட்டு பிலிப்ஸ 6ல ஆடி, டெவாட்டியாவை 7ல ஆடி, 8ல ரஷீத் கான் ஆடினாங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் தேர் பேட்டிங் ஆல்சோ வில் லுக் குட் வித் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஜேசன் ஹோல்டர். 9 ககிசோராபாத், ஒரு 15 ரன்னு ககிசோராபாதால அடிக்க முடியும். 10 அசோக் சர்மா, 11 Mohammad Siraj, 12 is going to be the impact sub is going to be Prasidh Krishna. This is what I feel.
வில் பி their ஸ்டார்டிங் 12. இந்த பேட்டிங் ஆர்டரில் மட்டும்தான் கொஞ்சம் கை வைக்கணும். பிலிப்ஸை இன்னும் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம் அவங்க. குஷாகராவ் முன்னாடி இருக்கிட்டு. விக்கி ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். நல்ல காம்பினேஷன் தான் பீடாக். ஏன்னா ஜிடி ஆல்சோ இஸ் லுக்கிங் டு யூனோ அந்த டாப் 3க்கு அப்புறம் யார் அந்த மிடில் வந்து எடுத்துன்னு போறாங்க, ஹூஸ் கோயிங் டு டூ தட் ஹெவி லிஃப்டிங்ன்றது வந்து எப்பவுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஐ திங்க் வந்து லாரியை வந்து இன்னும் ஒழுங்கா யூஸ் பண்ணல அவங்க. லாரி பிலிப்ஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா அவர் வந்து சரியான இம்பாக்ட் கொடுப்பாரு. நீங்க வந்து யூ ஷுட் அதான் கேம் அசஸ்மெண்ட் படி ஒருவேளை நல்ல ஸ்டார்ட் வந்துச்சுன்னா லாரி முன்னாடி போகணும். நல்ல ஸ்டார்ட் ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு 12 ஓவர் வரைக்கும் நல்லா ஆடிட்டாங்க. அந்த டாப் 3 ஆடி எடுத்துட்டு வந்துட்டாங்க 14 ஓவர்னுமா, உடனே லாரி தான். இல்ல 8 ஓவர் 10 ஓவர் மார்க்ல போகணும்னா வாஷி போகணும். ஸோ இதுல வந்து அவங்க ஐ திங்க் they would have definitely found a form in வாஷி. அண்ட் ஆல்சோ லாரி கடைசியில வந்து ஒரு நல்ல ஒரு 18 ரன் அடிச்சாரு. ஒரு 10 பால்குள்ள ஒரு 18 ரன் அடிச்சாரு, ஒரு 6 விட்டாரு. ஸோ அந்த இம்பாக்ட் எல்லாமும் கிரியேட் பண்ணாங்க. தே போஸ்டட் a decent total where they were lucky enough to win this game. So அதனால கான்ஃபிடன்ஸ் ஹையா இருக்கும். I don't think they'll change too much in this playing 12. அதோடய போவா பார்ப்பாங்க. ப்ராபப்ளி நீங்க சொல்ற மாதிரி குஷாகரா வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அந்த சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையான்னு. எல்எஸ்ஜி வந்து டீம் ரெக்கனிங் 2ல 2 வின்னு, சரியான ஒரு மொமெண்டம்ல இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க பிடாக் 11 பொறுத்த வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் இந்த இம்பாக்ட் சப்ல இருக்கும். அவங்க பிளேயிங் 11 ஃபைடன் மாக்ரம், மிச் மார்ஷ், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ், முகமது ஷாமி, திக்வேஷ் ஷத்தி. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி தேர் பிளேயிங் 11. இம்பாக்ட் சப்ல அவர் கிளியரா சொன்னாரு மோஷின் கான் இஸ் இன்ஜர்ட் அப்படின்னு. அப்படிங்கும்போது டே கேம்ன்றதுனால அவங்க வந்துட்டு சித்தார்த்தை யோசிச்சாங்கன்னா இன்னொரு அப்டேட் கொடுக்குறேன். ஜார்ஜ் லிண்டே ஹஸ் ரீப்ளேஸ்டு வனிந்து அசரங்கா அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, அபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, capable left-handed batsman. All I am saying that is a capable left-handed batsman. அதனால உங்களுக்கு எப்படி அவங்க யோசிப்பாங்கன்னா, சித்தார்த் நல்லாவே போட்டிருக்காரு, இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லல. இப்ப இன்னொரு லெப்ட் ஹேண்டரை இப்ப நீங்க கொண்டு வந்து இறக்கினீங்கன்னா அவர் வந்து பெரிய 6 அடிப்பாரு ஜார்ஜ் லிண்டே. அதே மாதிரி அவரும் பவர் பிளேல நிறைய போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ் arrived and they got a couple of days for him to rest, recover. ஒருவேளை இந்த மெடிக்கல் டீம் ஒரு புரோட்டோகால் இருக்கு, டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் உள்ள ஆட முடியும்னு. அந்த புரோட்டோகாலை அவங்க கிளியர் பண்ணி ஓகேன்ட்டாங்கன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு மாக்ரம், மார்ஷ், பண்ட், பூரன், பதோனி, சமாது, முகுல் சௌத்ரி. அங்க நீங்க நம்பர் 8ல ஜார்ஜ் லிண்டேவை சுருகினீங்கன்னா ஜார்ஜ் லிண்டே will go லிட்டில் பிட் ஹை in the order பேஸ். சமாதோட பிளேஸ் எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த அந்த இதுல சமாதி பின்னாடி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இவருக்கு அப்புறம் முகுல் சௌத்ரிக்கு அப்புறம் அவங்க ஆல் ஆஃப் ஆட வைப்பாங்களா? ஆடவா, கண்டிப்பா ஆட வைப்பாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இல்ல நான் யோசிக்கிறது சித்தார்த்தோட பிளேஸ்ல தான் வந்துட்டு ஜார்ஜ் லிண்டே உள்ள வருவாரு. சமாதா இது பண்ண மாட்டாங்க. ஸோ திக்வேஷ் ஷத்தியை வந்துட்டு அவங்க வந்துட்டு இம்பாக்ட் சபா வச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். ஒரே சேஞ்சுன்னா இஃப் த மெடிக்கல் டீம் கிளியர் ஜார்ஜ் லிண்டே டு பிளே, தெர் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ். ஈவன் தோ சித்தார்த் போல்டு வெரி வெல். ஆனா சித்தார்த் போல்டு வெரி வெல்ன்றத விட என் டீம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்ப இவங்கள தான் நம்ம என்ன சொன்னோம், டாப் 4 ரிலையன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு. முகுல் சௌத்ரி என்னால ஆட முடியும் அப்படின்னு காட்டினாரு. ஸோ இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் ஹூ கேன் பர்டிகுலர் இன்டர்நேஷனல் பிளேயர் அப்படிங்கும்போது டீமுக்கு என்ன பெட்டர்னு தான் பார்ப்பேன். திஸ் இஸ் த ஒன்லி சேஞ்ச் ஐ எம் திங்கிங். somehow I feel 48 hours is enough time to recover. I think George Linde will replace இவர் சித்தார்த் நான் நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட் பிஃபோர் யூ கேன் கோ ஃபார் தி வின் ஃபேக்டர்ஸ். சரியான அப்டேட்டா இருக்கு. ஜார்ஜ் லிண்டே இஸ் a very good addition to LSG's bowling lineup. Can give the control, can hit big balls with the bat. So பயங்கரமான ஒரு காம்பினேஷனா தெரியுது பிடாக். இஃப் இஸ் ஃபிட் எனஃப் கண்டிப்பா ஜார்ஜ் லிண்டேவை தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் அவர் இல்லைன்னா கூட சித்தார்த் has been doing a decent job in terms of fielding ஆ இருக்கட்டும், bowling ஆ இருக்கட்டும். He's contributing 4 overs 34 for 1 is pretty much decent bowling against ஒரு KKR decent batting lineup. மிடில் ஆர்டர் நல்லாவே ஆடினாங்க. ராப்மன் பால் நல்லாவே ஆடினாரு. ப்ரொவைடட் அந்த ஒரு டாப்ல போடக்கூடிய ஓவர்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் ஆஃப் அவரோட ஸ்பெல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த காம்பினேஷன் வைஸ் வந்து இவங்களுக்கு now all of a sudden see LSG is looking
குவைட் ஸ்ட்ராங் இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ல கூட 2-3 சேஞ்சஸ் பண்ணா கூட அவங்களுக்கு இட் டசன்ட் டிஸ்டர்ப் தியர் காம்பினேஷன் ஆர் த பேட்டிங்கோட. இட் ஒன்லி adds value to their batting in terms of ஜார்ஜ் லிண்டா coming in at 7 or 8ல வரதுக்கு அவர் பிளேஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு நல்ல பேட்டிங் லைனப் இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. முகுல் சௌத்ரி வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு, ரெனிஷிங் இன் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதனால வந்து லுக்கிங் லைக் பிரிட்டி டைட் ஸ்குவாடு, நல்லா இருக்கு, ஸ்குவாடும் நல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ காம்பினேஷன்ஸும் நல்லா இருக்கு. பார்ப்போம் இந்த மாதிரி இதுவானு. நான் ஒத்துக்கிறேன் அவங்களோட பிளேயிங் லெவனை. ஜார்ஜ் இண்டே டெஃபினட்டா ஒரு சூப்பர் அடிஷனு. எக்கானால ஸ்பெஷலி பெரிய கிரவுண்டு, நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லா அவர் அந்த ஓவர் ஸ்பின்னும் போடுவாரு. ஸோ அதனால வெரி குட் அடிஷன் பிடாக். இவங்க வின் ஃபேக்டர்ஸ் இந்த கேம்ல என்னவா இருக்க போது? ஹூ ஆர் யூ கோயிங் டு ஃபேவர் திஸ் கேம்? யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? இப்போ முகுல் சௌத்ரிஸ் எமர்ஜென்சி ஃப்ரம் நோவேர், ஜார்ஜ் லிண்டேஸ் அடிஷன்னு நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த எல்எஸ்ஜி மாதிரி இவங்க தெரியல. பிரின்ஸ் யாதவ் எமர்ஜென்சி, கீப் ஆன் ஷவுட்டிங் அட் பிரின்ஸ் யாதவ். ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க. என்ன வெளியில யாரும் இல்லை, அது இது அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்படியோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் நீங்க நல்லா ஆடினீங்கன்னா தான் கடைசி 10 ஓவர்ல செட் பண்ண முடியும். லாஸ்ட் கேம் பாருங்க, டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி. டிசி வந்து 77 for 4, ஓகே. எல்எஸ்ஜி 80 for 5, ஒரு விக்கெட் கூட விட்டுருந்தாங்க. நான் 3 ரன் டிஃபரன்ஸ். டிசி ஹேட் த பெட்டர் அவுட் ஆஃப் எல்எஸ்ஜி. அதுக்கப்புறம் சீமர்ஸோட எக்கானமி ஃப்ரம் 11 to 20. சீமர்ஸ் 11 to 20 ஸ்ட்ரைக் பண்ணலன்னா ப்ளீடிங் நிறுத்தவே முடியாது. டிசியோட போலர்ஸ் வந்து 36 for 4 அந்த பீரியட்ல. எல்எஸ்ஜியோட போலர்ஸ் 49 for no loss. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங்னா ஆனஸ்டா சொல்றேன், ஜிடி இஸ் கோயிங் டு கம்பீட் வித் எனி டீம் இந்த டோர்னமெண்ட். பட்லர் ஃபார்ம்ல இருக்காரு, ஃபார்ம்ல இருக்கல. போன தடவை அவர் வந்து அடிச்சது, இட் இஸ் கோயிங் டு பி பிக் திங். ஸோ சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர்ன்றது ஒரு செம டாப் 4. இந்த வாஷிங்டன் சுந்தருக்கே போவாது, ஆக்சுவலி டாப் 3 முடிச்சு விட்டுருவாங்க. இங்க உங்களுக்கு ஐடல் மார்க்ரம் நல்லா ஆடுறாரு, மார்ஸும் நல்லா ஆடுறாரு, பண்ட்டும் நல்லா ஆடுறாரு. பூரன் இன்னும் ஃபார்முக்கு வரலன்றதுனால அந்த டாப் 4 they have been shouting like anything, not only this IPL, right from last IPL throughout the tournamentன்றதுனால அந்த டாப் 4 10 ஓவர்ல ஒரு ஸ்டார்ட் வர்ற எட்ஜ் டெஃபினட்டா குஜராத் டைட்டன்ஸ் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமர்ஸோட எக்கானமி ஃப்ரம் 11 to 20, அங்க பேரை பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ககிசோர் ரபாதா இஸ் an undisputed legend. நான் வந்து அவர் அன்பார்ச்சுனேட்டா இந்த காம்பினேஷன்ல ஃபிட் ஆக மாட்டேன்னு சொன்னது டு ஸ்ட்ரென்தன் தேர் லோயர் ஆர்டர், தட் இஸ் ஒன்லி திங். அண்ட் ஈவன் தோ இஸ் bowling so well to still give 4 overs for 40 சொன்னேன் ஒழிய I never said Kagito Rabada is a bad bowler, useless bowler. காம்பினேஷன் நான் எனக்கு வேண்டியது டீம் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பெட்டர்னு பார்க்கணும். ககிசோ ரபாதா, அசோக் சர்மா, பிரசீத் கிருஷ்ணா, சிராஜ்ன்றது எக்ஸ்ட்ராடனரி 4 bowlers ஆன் பேப்பர் அண்ட் a cushion to have. இங்க எந்த விதத்திலையும் சாய்ச்சது கிடையாது. சைடு வகுடு எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபு, முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ் பத்தி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ரொம்ப நல்லா போடுறாரு, நல்லா போடல, ரொம்ப நல்லா போடுறாரு. ஆவேஷ் கான் வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இருக்காரு, ஓகே, அங்கேயும் இங்கேயும் இருக்காரு. ஐ டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் திக்வேஷ் சதி டு பிளே அண்ட் ஒன் ஆஃப் சித்தார்த் ஆர் லிண்டே அண்ட் ஆல் ப்ராபபிலிட்டி லிண்டே. இங்க உங்களுக்கு வந்து ஆவேஷ் கான் வந்து கொஞ்சம் சொல்ல முடியாது, அங்க வந்துட்டு அசோக் சர்மா சொல்ல முடியாது. இங்க ஷமி இருக்காரு, அங்க வந்துட்டு இந்த ஸ்டேச்சருக்கு ரபாதா இருக்காரு. பட் ஷமி இஸ் வே ஹெட் ஆஃப் ரபாதா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அந்த மாதிரி போடுறாரு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எட்ஜி எக்கானமி. இன்னொரு ஒரே ப்ராப்ளம், ஷமியை நிறைய முடிச்சிடுறாங்க முன்னாடியே. இவங்க நிறைய பவுலிங் ரிசோர்சஸ் வந்து டெத்தில் இவங்களுக்கு இல்லைன்றதுனால, அவங்களுக்கு ரிசோர்சஸும் நிறைய இருக்குன்றதுனால Gujarat Titans will go, even though they are playing away from home, will go with a very slender edge of 51-49 அப்படின்றது என்னோட கருத்து. இல்ல பீடா, ரிசர்ஜென்ட்டா இருக்காங்க இவங்க. எல்எஸ்ஜி will have it easy at homeன்றீங்களா? ப்ளீஸ் கிவ் மீ யுவர் எட்ஜ். ஸோ எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 7 கேம் ஆடிருக்காங்க டோட்டலா. 4 ஜிடி 3 எல்எஸ்ஜி வின் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பிரிட்டி மச் ஒரு டை சிச்சுவேஷன் மாதிரி தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் எல்எஸ்ஜி வில் லவ் டு மேக் இட் 4, பட் 3 on trot வின் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி இன் ஐபிஎல் எனிவேர்.
இந்த லாஸ்ட் 2 கேம்ஸோட நம்ம வந்து சீசனுக்கு முன்னாடி வந்து ஒரு டீம் எப்படி ஆடுவாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் யோசிக்கிறோம். பட் ஒரு டீம் ஆன் ட்ராட் 2 வின்ஸ் 3 வின்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்கன்னா, தி அதர் டீம் ஹூஸ் கோயிங் டு ஃபேஸ் தெம் வில் டெஃபினெட்லி சார்ட் அவுட் அ பிளான். என்ன பண்ணலாம், எங்க இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன வீக்னஸ் இருக்குன்னு அந்த இடத்துல தான் அடிக்க பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி ஐ டோன்ட் திங்க் எல்எஸ்ஜி அண்ட் ஜிடி ஹேஸ் ரொம்ப டு டேக் அவே, ரொம்ப பெரிய எட்ஜ் என்னால கொடுக்க முடியாது. பட் ஐ ஃபீல் LSG has got the momentum in them. Gujarat Titans ஓட கேமே கிடையாது அது, பட் they stealed a victory from them, they stole it. So ரெண்டு டீம் இப்படி இருக்குன்றதுனால, பட் my heart is going with LSG. கரண்ட் ஃபார்ம்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, and also their bowling unit is looking really good. நீங்க சொல்ற மாதிரி in addition of George Linde, it is going to even strengthen the bowling. Batting நல்லா இருக்கு. Of course, there has to be firepower from the middle order in terms of LSG's batting perspective. But I am going to go with an edge of 52-48 to LSG. இதுலயும் எதிரும் புதிரா போறோம். எட்ஜி கொடுத்துட்டேன் நான் வந்து 52-48. அதுக்கு ரீசனிங்கும் ஓரளவுக்கு கொடுத்துட்டேன். பீடாக் அவரோட ரீசனிங் கொடுத்தாரு. ஃபாஸ்ட் bowling ஃப்ரண்ட்ல தே ஆர் வெரி மச் அஹெட் இன் ஃபீல் பண்றாரு ஜிடி, அண்ட் ஆல்சோ தட் ஒன் த கேம் அகேன்ஸ்ட் டிசி ஃபார் தெம். பிரசித் கிருஷ்ணாஸ் பிரில்லியன்ட் ஓவர், லாஸ்ட் ஓவர். இது கொடுத்தாச்சு பீடாக். இதுக்கப்புறம் வந்து ரெண்டு கேம் சேஞ்சர்ஸ் கொடுக்க போறீங்க, ஒன் ஃப்ரம் ஈச் டீம். இட் இஸ் கோயிங் டு பி வெரி பேட்டில் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் தான். எல்லாரும் அடிக்கிறாங்க எல்லா டீம்லயும். யார் உங்களோட கேம் சேஞ்சரா இருக்க போறாங்க இந்த கேம்ல? டெஃபினட்டா வந்து சுப்மான் கில் இஸ் பேட்டிங் சோ வெல். அந்த அஷூரன்ஸ் தெரியுது அவர் ஆடுறதுல, பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. இட் லுக்ஸ் வெரி ஹங்கர் டு ப்ரூவ் லாட் ஆஃப் பீப்புள் தட் இட் பிலாங்ஸ் டு த T20 இந்தியன் கிரிக்கெட் டீம். ஹஸ் காட் அ லாட் டு ப்ரூவ். ஐம் புட்டிங் மை மணி அண்ட் சுப்மான் கில் ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ். பண்ணிட்டு பெருசா அடிக்கல, ஆனா வந்து அந்த சிம்டம்ஸ் தெரியுது பெருசா ஆட் பண்றது. அப்படியே ஒரு புல் அடிச்சு ஒரு ஸ்லோ பவுன்சர் அவுட் ஆயிட்டாரு, பட் இட் லுக்ஸ் லைக் இஸ் மோர் ஃபோக்கஸ்டு. அதனால பிக்கிங் அப் ரிஷப் பண்ட் ஃப்ரம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ப்ளீஸ் கிவ் யோர் கேம் சேஞ்சஸ். இந்த நான் பேரை சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணுவீங்க, சிரிப்பீங்க. பட் பூரன் இஸ் கோயிங் டு மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன் திஸ் கேம் நான் நினைக்கிறேன். பூரன் இஸ் ஜஸ்ட் ரவுண்ட், அந்த பெரிய இன்னிங்ஸ் வந்து இஸ் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர். அவர் அடிச்சா இட் ஸ்டேஸ் ஹிட். அடிச்சாருன்னா 40 பால் 80-90 போய் முடிப்பாரு. கேமை சீல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இன்னும் கிளிக் ஆல எல்எஸ்ஜிக்கு, பிகாஸ் அவரோட பேட்டிங் ஆர்டருமே கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து நம்பர் 3 ஆடினாரு, இந்த வருஷம் ரிஷப் பண்ட் நம்பர் 3 ஆடுறதுனால இவர் கொஞ்சம் கீழே ஆடுறாரு. பட் ஐ ஃபீல் சம்ஹவ் இந்த ஜிடிஸ் போலிங் அகேன்ஸ்டா பூரன் இஸ் கோயிங் டு மேக் மெரி நினைக்கிறேன். அதனால பூரன் ஃப்ரம் எல்எஸ்ஜி அண்ட் ஜாஸ் பட்லர் ஷோட் அஸ் த கிளிம்ப்ஸ். என்ன பண்ண முடியும், ஹூ இஸ் ஜாஸ் பட்லர், உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா பழைய பன்னீர்செல்வம் யாருன்னு அப்படின்ற மாதிரி ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு. ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் டு கண்டினியூ இஸ் குட் ஃபார்ம். ஜாஸ் பட்லர் வில் பி த கேம் சேஞ்சர் ஃபார் மீ ஃப்ரம் ஜிடி. பூரன் அண்ட் ஜாஸ் பட்லர் என் சைட்ல இருந்து பிரில்லியண்டா கேம் சேஞ்சர்ஸ் கொடுத்தாச்சு பீடாக். அடுத்து நம்மளோட ஃபேவரட்டான செக்மெண்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஹரி C2Z5Y அவரு ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்காரு, இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. பீடாக், மை கொஸ்டின் இஸ் அபவுட் த டிஃபரன்ஸ் இன் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் between test and white ball cricket. Super. In test, off spinner like Muthiah Muralidharan, Ravichandran Ashwin, Nathan Lyon consistently trouble batsmen with turn and control. But in white ball formats, especially in the Indian Premier League, off spin seems far less threatening, and we see more part-time off spinners like Aiden Markram and Glenn Phillips being used mainly for matchups. So is this mainly because of white ball and pitch condition, or has modern batting reduced the impact of off spin, and has the role of off spinners shifted from wicket taking to more of a tactical or utility role in limited overs cricket? So என்ன கேக்குறாருன்னா, ஆஃப் ஸ்பின் has been a dying art form வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஐபிஎல் இருக்கட்டும், இல்ல மற்ற குளோபல் லீக்ஸா இருக்கட்டும், இல்ல T20 வேர்ல்ட் கப்ஸா இருக்கட்டும், ஆஃப் ஸ்பின்னர்ஸை பெருசா T20ல யூஸ் பண்றது இல்ல. ஒரு மேட்சப்புக்காக கிளென் பிலிப்ஸ், ஐடன் மார்க்ரம் இவங்கெல்லாம் தான் போடுறாங்க. பட் ஆனா ஒரு ரெகுலர் ஆஃப் ஸ்பின்னரா ஒரு டீம் ஆட வைக்கவும் மாட்டேன்றாங்க. ஆடினாலுமே நிறைய போலிங் வர மாட்டேங்குது.
அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் வாஷிங்டன் சுந்தருக்கு bowling கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அது ஒண்ணு. சோ இந்த மாதிரி இருக்கு. வை டெஸ்ட்ல வந்து பயங்கரமா இருக்கு. லெஜெண்ட்ஸ் ஆஃப் திஸ் கேம் முத்தையா முரளிதரன், ரவிச்சந்திரன் அஸ்வின், நேத்தன் லயன், 3 goats in their own way. They can control the game, take wickets, make a big impact in the game, be the game changer in their particular side. So இவங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு? Why is it? Is மாடர்ன் பேட்டிங்கா இல்ல யூட்டிலிட்டி கம்மி ஆயிடுச்சா இல்ல they don't feel that off spinners are going to contribute too much நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரூல் எத்தனை தடவை தான் படிச்சு சொல்றது ரூலை? கேட்ட கேளே திருப்பி கேட்டா என்னது? ஆஃப் ஸ்பின்னர் போட முடியாது ரைட் ஹேண்ட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போட முடியாது லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அஸ்வின் ரவிச்சந்திரனோட ரெக்கார்ட் என்ன ஐபிஎல்ல? அப்பார்ட் ஃப்ரம் லாஸ்ட் சீசன், வாட் வாஸ் இஸ் ரெக்கார்ட்ஸ் இன் ஐபிஎல்? எத்தனை பிரில்லியன்ட் ரெக்கார்ட்ஸ். சீசன்ல எக்கானமி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 7க்கு கீழே இல்ல 7ஓ தான் இருக்கு. முரளிதரன் ஆடும்போது எப்படி டாமினேட் பண்ணாரு? எந்த சீசன்ல முரளிதரன் ரன் கொடுத்திருக்காரு? கரெக்ட். சூப்பரா போட்டிருக்கு. 2017ல 17 வயசு பையன் வாஷிங்டன் சுந்தரம் நாங்க ஆட வச்சோம் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, அட நல்ல பால் கையில இருந்து வருது, இவரை யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்பின்னர் ஆக்கணும். அப்ப ஐ கேம் டு த டீம் as someone who's a opening right-handed batsman who played for under-19 India and can bowl. இப்போ உங்களுக்கு வேர்ல்டு கப்ல நியூசிலாந்து கோல் மெக்காங்கி எப்படி bowling போட்டாரு? பிரில்லியன்ட். சென்சேஷனல். தையும் மயூப் எப்படி bowling போட்டாரு? பிரில்லியன்ட். அவர் ஆனா இதுவும் போடுறாரு. அதான் சொல்றாங்க. அது ஏதாவது ஒரு அடுத்த வெரைட்டி பிரச்சனை. வேணும். பட் இட்ஸ் கால்ட் as an off spinner. It's not a mystery spinner by like Usman Tariq or Abrar Ahmad or Correct. சுனில் நரேன். சல்மான் அலி ஆகா எப்படி போட்டாரு? விக்கெட் எடுத்தாரு. ஆரியன் தத் எப்படி போட்டாரு? நீங்க சொல்ற ஆளுங்க எல்லாமே இந்தியாக்கு அகைன்ஸ்ட் தான் விக்கெட் எடுத்தாங்க அந்த பவர் பிளேல. அதுவும் எப்படி லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாதான், ரைட் ஹேண்டர் இருந்தா நீங்க bowling போட முடியாது. The only problem that has originated now is because of this matches people go through, not going through anything else. இப்பயே சொல்றேன், you get a guy like Nathan Lyon மாதிரி ஒரு ட்ரிப்ட் இருக்கிற ஒரு ஆஃப் ஸ்பின்னர்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. Nathan Lyon எடுத்து T20 கிரிக்கெட் ஆடுவீங்க, you'll be a success. இப்ப கேட்டா இப்ப ஒரே ப்ராப்ளம், இவர் என்ன சொல்ற டையிங் ஆர்ட் அப்படின்னு கேட்கிறாரு. ஆஃப் ஸ்பின்னரே இல்லையா? ஆஃப் ஸ்பின்னர் எவன் இருக்கான்? இப்போ ஐபிஎல்ல இருக்கிற ஆஃப் ஸ்பின்னர், இந்தியன் ஆர்டர் ஆஃப் ஸ்பின்னர்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தர். அவருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படிங்கும் போது அன்லெஸ் அதர்வைஸ் திஸ் ஐசிசி மேட்ச் அப் ரூல்ஸ் கோஸ் ஆஃப், இந்த கொஸ்டினுக்கு என்னால ஆன்சரே பண்ண முடியாது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு போலர் 2 மேட்ச் 3 மேட்ச் போலிங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 4வது மேட்ச் நீங்க போலிங் கொடுக்குறீங்கன்னா என்ன மென்டாலிட்டியில வருவாரு? அந்த ஒரு Correct. ஓவர்ல 11 ரன் போச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த மேட்ச் எனக்கு போலிங்கே கிடையாது. என்ன பண்ணாரு? ஓடி வந்து சிறுன்னு காலில் அடிப்பாரு, இல்ல கட்டு கொடுத்துட்டு அந்த ஒரு ஓவர 9 ரன் தப்பிக்கணும்னு பார்ப்பாங்க. நீ தைரியமா பாலை கொடுத்தீங்க பாரு, இதுதான் பிளான், இவனுக்கு ஃபீட் யூஸ் பண்றது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, தைரியமா மேல போட, இறங்கி வந்து அடிச்சா பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு இது இல்லாததுனாலதான் இந்த ஆர்ட் செத்து போகுது. கம்பேரிட்டிவ்லி எவ்ரி டீம் has got less left-handers compared to all other teams. எல்லா டீம் காம்போசிஷனும் பாத்தீங்கன்னா left-handed batsman will never be more than the right-handers count. அதனால அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் லெக் ஸ்பின்னரும் தப்பிச்சிடுறாங்க. இதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எல்லா டீம்லயும் ஒரு 6 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கட்டும் டாப் 9ல பேட்ஸ்மேனு, இப்ப இதே கேள்வி இவர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேட்பாரு, வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்? ஐ கான்ட் see more left arm spinners bowling என்ன. இதுல ப்ராப்ளம் என்னன்னா தட் இஸ் தி ஒன்லி ப்ராப்ளம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் ஆடும் போதும் ஓரளவுக்கு அவர் அந்த கரியர் முடிகிற சமயத்திலேயே ஒரு 2022 2023, அதாவது லாஸ்ட் 4 years ஆஃப் ஹிஸ் கரியர், அவரே வந்துட்டு ரைட் ஹேண்டருக்கு போலிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ரிசர்வ். நான் என்ன சொல்றேன், இட் இஸ் அ குஷன் டு ஹாவ் அ மேட்ச் அப் ஃபார் அ ஸ்பின்னர் தட் டேக்ஸ் ஸ்விங்ஸ் த பால் அவே ஃப்ரம் ஈதர் ஹேண்ட். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஃபார் லெஃப்ட் ஹேண்டரு, ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். அதனால நீ வந்து த அதர் ஸ்பின்னர் கெனாட் ஈவன் போல் அப்படின்னா, இவர் கேட்ட கேள்விக்கு ஒரே ரீசன் அந்த ஆர்ட் டையிங்னா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் of that ICC rule where the spinners are not giving an opportunity. This is the humble answer I can give you. நார்மலா அப்படி டெக்னிக்கலா ஏதாவது சொல்லுவேன், வேற ஆன்சரே கிடையாது. This is what is happening. This is my humble thought on it. Nothing to say that the art is dying. Vicky, please add on. நீங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஐபிஎல் லெவல்ல சொல்றீங்க,
நாங்க ஆடுற ப்ளூ ஸ்டார் மேட்ச்லயே கொடுக்க மாட்டேன்றாங்க பீடா. லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வேணா வேணா லெஃப்ட் ஹேண்ட் போடாத போடாத ஆஸ்பின் போடுறாங்க. ஏய் என்னையா இது, அப்படி போடக்கூடாது, ஏதாவது ரூல் இருக்காயா? அரௌண்ட்ல இருந்து ஆங்கிள் பண்ணலாம் பால, என்னென்னமோ பண்ணலாம், தூக்கி போடலாம், நிறைய இருக்கு. பெரிய கிரவுண்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பெரிய கிரவுண்ட்ஸ்ல இவங்க தான் கொஞ்சம் லீத்தலா இருப்பாங்க. அடிக்கிற பேட்ஸ்மேனை அடிக்க வச்சு அவுட் எடுக்கிறதுக்கு இன்கமிங் ஸ்பின்னரே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சரி, அதுதான் எனக்குமே அந்த லாஜிக் புரியல. பட் கிரிக்கெட் அட் சம் பாயிண்ட் வந்து இப்போ ரொம்ப டேட்டா ட்ரிவனா போதோ, ரொம்ப மேட்சப்ஸ் ட்ரிவனா போதோ, இவருக்கு இவர் போட்டா அவுட்டு, இவரை வந்து, அதாவது ஒரு போலர் ஃபார்ம்லேயே இல்லைன்னா கூட, ஒரு பேட்டர் ஃபார்ம்லேயே இல்லைன்னா கூட, இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இவர் ரன் அடிச்சிருக்காரு, இந்த பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா இவர் நல்லா போலிங் போட்டிருக்காருன்னே ஆட வைக்கிறாங்க. சில சில பிளேயர்ஸ்லாம் ஆட வைக்கிறாங்க. அதெல்லாம் பியூர்லி பிகாஸ் ஆஃப் மேட்சப்ஸ், purely because of what you see in the laptop or what you see in the computer, and take the data out, and you're just trying to impose that in a game where game is played between யுவர் இயர்ஸ்ன்றத வந்து நிறைய டைம்ல நம்ம மறந்துடுறோம். அண்ட் கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் இவால்விங் இன் டர்ம்ஸ் ஆஃப் த நம்பர் ஓரியன்ட் சைட்ல போதும்னு ஃபீல் பண்றோம். பட் இது வந்து ஒரு குட் கொஸ்டின். அண்ட் அகைன் நீங்க நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கீங்க, ஐசிசி ரூலை வந்து முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த கேமுக்கு ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்ன பீடாக்? ரெண்டு பேருமே ஒரு நல்லா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜிடி ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்காங்க, பட் ஆனா டீம் நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு, நல்லா விளையாடுறாங்க. அண்ட் கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல விளையாடி இருக்காங்க இந்த 4 வருஷம் 5 வருஷமா. எல்எஸ்ஜி வந்து 2 வின் சும்மா இந்த டீமை ரைட் ஆஃப் பண்ண எல்லாருக்குமே வந்து அப்படின்ற மாதிரி 2 வின் பண்ணி அழகா வந்திருக்காங்க. வாட் இஸ் இட் கோயிங் டு பி தட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போது இந்த கேம்ல? ஆனஸ்டா சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேனே உங்களுக்கு. எந்த டீமையுமே நீங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. கேகேஆர் மேட்ச் பாத்தீங்கன்னா, கேகேஆர் ran LSG close at the end of 15 hours in the second innings. It looks like curtains for LSG. அந்த அளவுக்கு கேகேஆர் வந்து டாமினேட் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி தி couldn't just continue the crunch moments, add more pressure on LSG in the last 5 hours to complete the game. They lost the game. இப்ப இவங்களும் 3 டைட் கேம் ஆடிட்டு வராங்க. எல்எஸ்ஜி ஜிடி 3 டைட் கேம் ஆடிட்டு வராங்க. தட் குட் ஹவ் பீன் 3 wins ஃபார் ஜிடி, 3 losses ஃபார் ஜிடி. அந்த மாதிரி தான் மார்ஜின் ஆஃப் எரர் உங்களுக்கு போயிருக்கு ஒழிய இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு செப்பரேட் டூ குட் டீம்ஸ். நான் திருப்பி திருப்பி அதுதான் சொல்றேன். இதாவது 4 டீம் தான் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். ஒரு சில எக்ஸ்பர்ட் இந்த 4 டீமை சொல்லுவாங்க, ஒரு சில எக்ஸ்பர்ட் இந்த 4 டீமை சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு 6 டீமை வெளியே விடுறான்னா அந்த 6 டீம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லக்கூடாது. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல செலக்டட் 4 top teams which is going to make it to the top 4. That doesn't mean that the rest 6 doesn't have the firepower or class to get into top 4. இப்ப நம்ம ஒரு டாப் 4 சொல்லியிருக்கோம். அது வந்து என்ன சொல்றது, ஒரே ஒரு டீம் தான் டிஃபர் ஆச்சு. மற்றபடி சொல்லியிருக்கோம் there is a good chance they may going to end up predicting all 4 teams absolutely wrong. அதையும் சொல்றேன், நம்ம சொன்ன ஒரு டீம் கூட வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். நான் ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் ஜிடி கொடுத்துருக்கேன், கன்சிடரிங் தட் தி டாப் 3 லுக்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் செட்டில்டு, பர்டிகுலர் தி ஷிஃப்ட் ஆஃப் வாஷிங்டன் அட் நம்பர் 4. நீங்க வந்து எல்எஸ்ஜி கொடுத்துருக்கேன். யூ ஹேவ் யுவர் ரீசன். ஸ்லோலி தே ஆர் ஜெல்லிங் இன் அஸ் அ குட் யூனிட் வித் அடிஷன் ஆஃப் ஜார்ஜ் லிண்டே. பார்ப்போம் என்ன நடக்குது. கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ரிவ்யூ. இப்போ 97லேருந்து 98க்கு போறாரா அப்படின்னு பார்ப்போம். எல்எஸ்ஜி இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ், 3 wins out of 4, really going to push their case closer to the playoffs. GT wants this badly. They cannot go down again. 4ல 3 தோத்தாங்கன்னா அவங்க பார்த்து கஷ்டமாயிடும். If they win, they are going to draw parity with LSG. யோசிச்சு பாருங்க, மும்பை 3ல 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இன்னொன்னு ஜெயிச்சாலும் அவங்க 4ல 2 எல்லாம் ஒரே இதுல கிளஸ்டர் ஆயிடும். அப்படின்றதுனால ஜிடி வாண்ட்ஸ் இட் வெரி பேட்லி, பட் எல்எஸ்ஜி வாண்ட்ஸ் டு க்ளோஸ் த டிஸ்டன்ஸ் ஆன் அதர் டீம்ஸ். பாப்பா என்ன நடக்குதுன்னு. கம் பேக் அண்ட் டு a detailed review on who got this right, LSG or DC, with your very own improving Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.